அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பாத். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய ஈமானிய சொந்தங்களே, உறவுகளே, கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற இந்த நிகழ்வின் வாயிலாக மீண்டும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ச்சியாக நாம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்த அரிசினுடைய நிழலை பெறக்கூடிய அந்த 7 நபர்கள் என்ற அந்த தலைப்பின் கீழ் நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய நபர் வரஜுலுன் தஸத்தக அஃபா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. அதாவது தன்னுடைய வலக்கரம் செய்யும் தர்மத்தை இடதுகரம் அறியாதவாறு ரகசியமாக செய்யக்கூடிய நபர். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தான தர்மத்தை வலதுகரம் செய்யக்கூடிய அந்த தான தர்மத்தை இடதுகரத்திற்கு தெரியாதவாறு செய்யக்கூடியவர்கள். அப்படி என்றால் என்ன? மக்களுக்கு அறியும் வண்ணமாக நான் பெரிய ஒரு அருட்கொடையை நான் கொடுக்கிறேன், ஒரு கொடை வல்லன் அப்படி என்பதை போன்று மக்களுக்கு காமிப்பதற்காக வேண்டி அல்லாமல் அல்லாஹ்வுக்காக மாத்திரம், அல்லாஹ்வுக்காக மட்டும் மறைவான முறையில் யாருக்கும் தாம் கொடுப்பது தெரியாமல் அல்லாஹ்விடம் மட்டும் நன்மையை நாடி கொடுக்கக்கூடிய நபர். இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப பலகீனமாக போயிடுச்சு. மக்கள் பார்க்க வேண்டும், மக்கள் என்னை மிகப்பெரிய ஒரு செல்வந்தன் என்று சொல்ல வேண்டும், இவர் நல்ல ஒரு தான தர்மம் செய்யக்கூடிய நபர் என்று பேசப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியே இன்னைக்கு விளம்பர விரும்பிகளாக இன்றைய தினத்தில் நம்முடைய மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி செய்யக்கூடிய தர்மம் என்பது நாளை மறுமையில் எந்த விதமான ஒரு நற்பயனையும் பெற்று தராது என்பதையும் நாங்கள் இங்கு விளங்கி கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த இடத்தில் நாம் மற்றவர்கள் பார்க்கும் வண்ணமாக, அவர்கள் போற்றும் வண்ணமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து நாம் செய்வோம் என்று சொன்னால் அது ரியாவாக ஆகிவிடும், முகஸ்துதியாக ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி முகஸ்துதியாக ஆகிவிட்டால் மக்கள் இந்த உலகத்தில் ஆகா பெரிய ஒரு அருட்கொடை கொடுக்கிறாருப்பா, பெரிய ஒரு செல்வந்தரா இருக்கிறாருப்பா, நல்ல ஒரு சதக்கா செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவர்ப்பா அப்படி என்று மக்கள் போற்றி பேசப்பட வேண்டும் என்று நாம் நிய்யத்தில் செய்து கடைசியில் அவர்கள் இந்த உலகத்தில் அதே மாதிரி பேசிவிட்டார்கள் என்று சொன்னால் நாளை மறுமையில் எதுவும் கிடைக்காது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, இதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தர்மம் கொடுக்கும் பொழுது நாமும் ரகசியமாக கொடுக்கக்கூடியவர்களாகவும் யார் வாங்குகிறார்களோ அவர்களுடைய கண்ணியத்தை பேணக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நிறைய நபர்கள் இன்றைய தினத்தில் தர்மம் கொடுக்கறத ஃபோட்டோ எடுத்து அப்படியே இணையதளங்களை பரப்புகிறாங்க. வாங்கக்கூடியவர்கள் வெக்கி கூனி குறுகி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, வேறு வழி இல்லை, வாங்கி தான் ஆகணும், மானத்தை இழந்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய தினத்தில் பார்க்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். காபாவுடைய திரையை விட ஒரு இஸ்லாமியனுடைய கண்ணியம் என்பது உயர்ந்தது என்று நாம் பார்க்கவில்லையா? அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, தர்மத்தை நாம் கொடுக்கும் பொழுது மறைவாக கொடுக்க வேண்டும். தர்மம் வாங்கக்கூடிய நபர்களுடைய கண்ணியத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அதை ஃபோட்டோ எடுத்து போடுறது, எல்லோருக்கும் அதை ஷேர் பண்ணி காமிக்கிறது என்பது இருக்கக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் ஒரு குழுவாக செயல்படுகிறோம். அப்பொழுது மக்களுக்கு இந்த தர்மத்தை நாம் மக்களுடைய பணத்திலிருந்து எடுத்து மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய பணம் ஏழைகளுக்கு போய் சேர்ந்தது என்று அறிவிக்கும் வண்ணமாக பொருட்களை எடுத்து மக்களுக்கு காட்சி காமிச்சாலே போதும். இது இவ்வளவு பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, ஆனால் யார் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத ஃபோட்டோவோடு போட்டு வாங்கக்கூடிய நபர்களுடைய கண்ணியத்தனம் இழந்து விடக்கூடாது. உதாரணத்திற்கு, இதோ நமக்கு இன்னும் சில மாதங்கள் வரக்கூடிய நோன்புடைய தினம், இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஃபித்ராவை நம்ம கொடுப்போம். ஃபித்ராவை கொடுக்கும்போது இன்றைக்கி எந்த நிலைமைக்கு போயிட்டுன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஃபித்ரா வாங்கி மக்கள்கிட்ட வாங்கி அதை வசூலித்து அந்த ஃபித்ராவுடைய பொருட்களை வாங்கி வைத்து கொண்டு மக்களை வரிசையில் வர வச்சு அவங்கள ஃபோட்டோ பிடிச்சி கொடுக்கறது, ஏதோ அவர்களுக்கு நாம் ஏதோ பிச்சைப்படுவதை போன்று வாங்க 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 அப்படின்னு அதட்டி கொடுக்கறது, இது மார்க்கம் அனுமதிக்குதா? கிடையவே கிடையாது. கண்ணியமான முறையில் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். வரிசையில் நிற்க வச்சு ஃபோட்டோ பிடிச்சி போட்டு 4 பேர் பார்க்குற மாதிரி, அந்த இடத்துல என்னுடைய தாய்
என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி இருந்தால் நான் ஏற்றுக்கொள்வேனா? அவன் நான் கொடுக்கக்கூடிய நான் பெரிய ஒரு உயர்ந்தவனாக மக்களிடத்தில் பார்க்கப்பட வேண்டும், வாங்கக்கூடியவர்கள் தாழ்ந்தவராக பார்க்கப்பட வேண்டும் என்பது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, அவர்களுக்கு கண்ணியமான முறையில் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய கண்ணியத்திற்கு எந்த விதமான இழுக்கும் வராமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்முடைய உள்ளத்தில் இஹ்லாஸான முறையில் அல்லாஹுக்கு மட்டும் தெரிந்த வண்ணமாக கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். ஏன் நாம் எதற்காக தான தர்மம் செய்கிறோம்? மக்கள் போற்றப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் என்பதை நாம் உள்ளத்தில் ஆணித்தனமாக பதிவு செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் நம்மை எல்லோரையும் இஹ்லாஸான முறையில் மன தூய்மையோடு முறையில் அல்லாஹ்வுக்காக மட்டும் தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக, வாங்கக்கூடிய அந்த மக்களுடைய கண்ணியத்தை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உயர்ந்த சொர்க்கத்தில் நபியோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை தந்தருள்வானாக. இதே போன்ற அந்த சிஃபத்தை, அந்த தன்மையை மறைவான முறையில் கொடுத்து அந்த மக்களுடைய கண்ணியத்தை காக்கக்கூடிய ஒரு சிஃபத்தை, கண்ணியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தருள வேண்டும் என பிரார்த்தனை செய்வோம். மீண்டும் ஒரு அரசினுடைய நிலை பெறக்கூடிய நபரோடு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற இந்த நிகழ்வின் வாயிலாக சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.